எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்ற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். முதலில் மார்க்கெட் ஆக்ஷன். நேற்றைய இந்திய மார்க்கெட்டான நிஃப்டி 50 0.49% பாசிட்டிவ், சென்செக்ஸ் 0.54% பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் 1.19% பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி -0.30% நெகட்டிவ், பிஎஸ்சி ஸ்மால் கேப் -0.01% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகியிருக்கிறது. அடுத்து நேற்றைய நிஃப்டி 50 டாப் 5 கெய்னர்ஸ். எட்டர்னல் 7.50%, ஐசிஐசிஐ பேங்க் 2.71%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.25%, M&M 1.69%, HDFC Life 1.68%. Nifty 50 top 5 losers. Reliance -3.24%, Wipro -2.27%, Hindustan Bank -2.19%, Eicher Motor -1.17%, HCL Technology -1.16%. அடுத்து FIS DIS பற்றின அப்டேட். FIS 10,823.67 கோடிக்கு வாங்கி 12,504.90 கோடிக்கு விற்று ஓவரால் -1,681.23 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக உள்ளனர். நம்ம DIS 13,793.86 கோடிக்கு வாங்கி 10,215.43 கோடிக்கு விற்று ஓவரால் 3,578.43 கோடிக்கு நெட் பையர்ஸாக உள்ளனர். அடுத்து நேற்று அப்சைடு ஃபோக்கஸ் செக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் சர்வீஸ் 62% அப்சைடு, ரீட்டைல் 58% அப்சைடு, ரியல் எஸ்டேட் 52% அப்சைடு, மெட்டல் செக்டர் 49% அப்சைடாக உள்ளது. இன்று டிவிடெண்ட் வழங்குள்ள சில கம்பெனிகள். வால்ட் ஆம் டிரான்ஸ்ஃபார்மர், இவங்க டிவிடெண்டாக ₹100 தராங்க. கரண்ட் பிரைஸ் ₹3,543. ஹாப்பி ஃபோர்ஜின், இவங்க டிவிடெண்டாக ₹3 தராங்க. கரண்ட் பிரைஸ் ₹948.80. அடுத்து ஸ்ரீடஸ் பார்மா, இவங்க டிவிடெண்டாக ₹4 தராங்க. கரண்ட் பிரைஸ் ₹889. அடுத்து சியராம் சில்க்ஸ், இவங்க டிவிடெண்டாக ₹5 தராங்க. கரண்ட் பிரைஸ் ₹723.55. அடுத்து ஹிண்ட் ரெக்டிஃபைசர், இவங்க டிவிடெண்டாக ₹2 தராங்க. இவங்க கரண்ட் பிரைஸ் ₹1333.70. SIL இன்வெஸ்ட், இவங்க டிவிடெண்டாக ₹2.50 தராங்க. இவங்க கரண்ட் பிரைஸ் ₹610.05. அடுத்து மெனான் பிஸ்டன், இவங்க ₹1 டிவிடெண்டாக தராங்க. இவங்க கரண்ட் பிரைஸ் ₹63.05. அடுத்து வயர்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ், இவங்க 10 பைசா டிவிடெண்டாக தராங்க. இவங்க கரண்ட் பிரைஸ் ₹252.35. அடுத்து இன்று Q1 ரிசல்ட். மொத்தம் 44 கம்பெனிகள் வெளியிடுகின்றன. இதில் சில முக்கிய கம்பெனிகள்: IRFC, டிக்சன் டெக், JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல்கேட், பேடிஎம், யுனைடெட் பிரிவரேஜ், டால்மியா பாரத், KEI இண்டஸ்ட்ரீஸ், M&M ஃபைனான்சியல் மற்றும் ஷியாம் மெட்டாலிக்ஸ். அடுத்து BEML ஸ்பிளிட் பற்றிய அப்டேட். இந்தியாவின் டிஃபென்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் ஸ்டாக்கான BEML நேற்று நடந்த 414வது போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிளிட் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி BEML ஸ்டாக் 1:2 என்ற விகிதத்தில் பிரியும். அதாவது ஒரு ஸ்டாக் வைத்திருந்தால் 2 ஸ்டாக்காக மாறும். ஃபேஸ் வேல்யூ 10 5 மாற உள்ளது. இந்த ஸ்பிளிட்டுக்கான அப்ரூவல் ஷேர் ஹோல்டர்களின் ஒப்புதலுக்கு பின்பு அறிவிக்கப்படும் என கம்பெனி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த கம்பெனி 2024-25 காலாண்டில் ₹294 கோடி லாபம் அடைந்துள்ளது. அடுத்து சன் பார்மா பற்றிய அப்டேட். சன் பார்மாவின் தூள் நோய்க்கான மருந்தான இலும்யா சமீபத்தில் சொரியாடிக் ஆர்த்ரட்டிக்ஸ் என்னும் மூட்டு நோய்க்கான கடைசி கட்ட மருத்துவ ஆய்வில் மிகவும் நம்பிக்கை அளிக்கும் முடிவுகளை அளித்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இது சன் பார்மாவிற்கு இம்யூனாலஜி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அடுத்து PCBL பற்றிய ஒரு அப்டேட். PCBLின் சப்சிடரி நிறுவனமான நானோவேஸ் டெக்னாலஜி லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு US பேட்டன் ஆஃபீஸிலிருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கான நானோ பொருட்களை உருவாக்கும் செயல்முறை தொடர்பான புதிய ப்ராசஸ் பேட்டன் வழங்கப்பட்டுள்ளது. இது இவர்களின் R&D முயற்சியின் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பாரதி ஏர்டெல் பற்றிய அப்டேட். பாரதி ஏர்டெலின் பங்குகள் நேற்று 1% உயர்ந்ததன் மூலம் அதன் சந்தை மதிப்பு 11.45 லட்சம் கோடி அளவிற்கு வளர்ந்துள்ளது. இதனால் இந்த நிறுவனம் TCC விட 2200 கோடி முன்னிலை பெற்று பாரதி ஏர்டெல் நிறுவனம் 3வது மிகப்பெரிய கம்பெனியாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் முன்னேறியுள்ளது. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி முதலிடம் 19.3 லட்சம் கோடியாக உள்ளது. இதையடுத்து 2வது இடத்தில் HDFC பேங்க்
15.3 லட்சம் கோடியாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடன் உள்ளது. அடுத்து எல்என்டி பற்றிய ஒரு அப்டேட். எல்என்டி நிறுவனத்தின் சப்சிடரி கம்பெனியான எல்என்டி எனர்ஜி கிரீன் டெக் இந்தியாவில் முதல் மிகப்பெரிய கிரீன் ஹைட்ரஜன் நிலையத்தை அமைக்க உள்ளது. இது ஹரியானா மாநிலம் பானிபட்டில் உள்ள ஐஓசிஎல் நிறுவனத்தின் ரெஃபைனரி வளாகத்தில் அமைக்க உள்ளது. இந்த ஆலை பில்ட் ஓன் ஆப்ரேட் முறையில் அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் வருடத்திற்கு 10,000 டன் கிரீன் ஹைட்ரஜனை உருவாக்கி 25 ஆண்டுகளுக்கு ஐஓசிஎலுக்கு வழங்கும். இந்த ஆலை ரினியூவபிள் எனர்ஜி மூலம் இயங்கும். இந்த கிரீன் ஹைட்ரஜன் தயாரிப்பு ஹை பிரஷர் கொண்ட அல்கலைன் எலக்ட்ரோலைசர்கள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த எலக்ட்ரோலைசர்கள் எல்என்டி எலக்ட்ரோலைசர் லிமிடெட் மூலம் குஜராத்தில் தயாரிக்கப்படும். இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.